எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தி நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி சிலுவையில் சம்பவித்த ஒரு காரியம் என்ன என்று நாம் தியானிப்போம். அது லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, நீ 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. சம்பவித்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு 100க்கு அதிபதி கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒரு குற்றமும் அறியாதவர். இப்படி பாதிக்கப்படுகிறார், இப்படி நொறுக்கப்படுகிறார், இப்படி ஒடுக்கப்படுகிறார். எல்லா காரியத்தையும் பார்த்து இதை பார்க்கிற யாரும் சொல்ல முடியாது இவர் நல்லவர் என்று சொல்லி. ஆனால் இப்படி அவர் நொறுக்கப்பட்டு அவர் தத்தளிக்கும் பொழுது, வேதனையில் துடிக்கும் பொழுது, அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு 100க்கு அதிபதியுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் நீதிமானாய் இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்த ஒவ்வொரு காரியத்தை யோசிக்கும் பொழுது சில அவதூறான வார்த்தைகளை பேசலாம். ஆனாலும் அது முடிவு பெறும் பொழுது நிச்சயமாய் சொல்லுவார்கள், இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவம் நிமித்தம் ஒருவேளை உங்களை தூஷித்து திரியலாம். ஆனால் முடிவு ஒன்று வரும்பொழுது உங்களை பார்த்து எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை இல்லை நாங்கள் தான் தப்பாய் புரிந்து கொண்டோம், இவர்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் யார் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டீர்களோ, மறக்கப்பட்டீர்களோ, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டீர்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய கர்த்தர் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இவன் நீதிமானாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தார்கள். சாட்சியும் வரும், அதே நேரத்தில் தேவனுக்கு மகிமையும் வரும். எப்பொழுது நாம் நம்மை தாழ்த்தி பிதாவின் சித்தத்துக்கு நம்மை இயேசுவை போல ஒப்பு கொடுக்கும்போது, பிதாவின் சித்தத்துக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது மக்களும் புரிந்து கொள்வார்கள், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். இன்றைக்கு ஒரு வேளை அதுக்கு ஒப்பு கொடுக்காம என் சுயமாய் சில முடிவுகளை எடுத்து சில பிரச்சனைகள் நீங்கள் சிக்கப்பட்டு, ஐயோ இது நான் செய்த தவறினால் வந்தது என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் அதையும் கர்த்தர் பார்த்து அதை தீர்த்து உங்கள் தலை உயர்த்தவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இவன் தேவனுடைய மனுஷன், இவன் நீதிமான், அது மாத்திரமல்ல என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எந்த நேரத்தில் தெரியுமா? இயேசு சிலுவையில் தொங்கின நேரத்தில். உங்கள் பாடுகள் எல்லாம் அவர் மகிமையாய் மாற்றுவார். உன் துக்கத்தை எல்லாம் அவர் மகிமையை மாற்றுவார். உன் வேதனைகள் எல்லாம் அவர் மகிமையை மாற்றுவார். உன் கண்ணீரை எல்லாம் அவர் மகிமையை மாற்றுவார். இப்பொழுது இந்த தேதியில் நீ போராடுகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் என் தேவன் மகிமையாய் மாற பண்ணுவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தி கனப்படுத்தப்பா. என் தேவன் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதியும். தேவ தயவு என் பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கிருபை சூழப்பட்டு இருக்கட்டும். விரும்புகிற எல்லா காரியமும் கைகூடி வரட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். என் தேவன் என் பிள்ளைகளுடைய பாடுகள் எல்லாவற்றையும் மகிமையாய் மாற பண்ணும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். பெரிய பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.